இந்த ஸ்டோரி பேர் வந்து ஒரு மரத்தின் வேண்டுகோள். ஒரு மரம் எப்படி அவங்க அப்பா கிட்ட இந்த மரத்துக்கிட்ட பசங்கிட்ட எப்படி கேட்குது, அந்த மரம் என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அப்பா சொல்கிறார், கண்ணா இன்னும் தூங்கவில்லையா? சிறிது நேரம் தூங்கினால்தானே விடியற் காலையில் எழுந்து புறப்பட வேண்டும். காலையில் சீக்கிரம் எழுப்புங்கப்பா. என்னை காப்பாற்றுகளே, என்னால் மூச்சு விட முடியவில்லையே. யாருமே இல்லையா? குரல் கொடுத்தது யார்? உங்களுக்கு உதவ வந்து தம்பி, குரல் கொடுத்தது நான் தான். என்ன ஆச்சரியம், மரம் பேசுமா? தம்பி, என்னை விட்டுப்பார். என் வேதனை உனக்கு புரியும். உன்னை பார்த்தால் வருத்தமாக இருக்கிறது. ஏன் இப்படி இருக்கிறாய்? உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார்? தம்பி, நீ நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் சில ஆண்டுகளுக்கு முன் பூத்து குலுங்கும் சோலையாக இருந்தது. கீச்சு கீச்சு என ஒளி எழுப்பும் பறவைகள், மக்களின் நிழலில் ஓய்வெடுக்கும் கால்நடைகள், கிளைகளில் ஊஞ்சல் கட்டி ஆடும் சிறுவர் சிறுமியர் எவ்வளவு இனிமையாக இருந்தது தெரியுமா? ஆனால் இன்று அவை இருந்த இடமே தெரியாமல் அழிந்து விட்டன. நான் மட்டும்தான் இங்கு தனித்து நிற்கிறேன். நீ சொல்வது உண்மையா? நம்பவே முடியவில்லையே. இதற்கு யார் காரணம்? தம்பி, மனிதர்களாகிய நீங்கள் தான் காரணம். என்னது, நாங்கள் தான் காரணமா? சிறிது விளக்கமாக கூறுங்கள். தம்பி, இயற்கை சமநிலை என்பதை நீங்கள் மறந்து விட்டதால் விளைவுதான் இது. மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விளைநிலங்களை வீடுகளாக்கி கொள்கிறீர்கள். இது போதாதென்று காடுகளையும் அழிக்க தொடங்கிவிட்டீர்கள். அது சரி, உன்னால் மூச்சு விட முடியவில்லை என்று கூறினாயே, அதற்கு என்ன காரணம்? மண்ணுக்குள் புதைந்திருக்கும் என் வேர்கள் ஊடுருவி செல்ல முடியாதவாறு நீங்கள் பயன்படுத்திவிட்டு எரிந்த நெகிழிகள் எல்லாம் என் பாதையை அடைத்துள்ளன. மண்ணோடு மண்ணாக மத்தி போவதற்கு நெடுங்காலம் ஆகும். இதனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய காற்றும் நீரும் கிடைப்பதில்லை. இதனால் என்னால் மூச்சு விட முடியாமல் திணறுகிறேன். நான் எவ்வாறு உனக்கு உதவ வேண்டும்? என்னை இனிமேல் காப்பாற்ற முடியாது. இன்று எனக்கு மூச்சு முட்டுகிறது. நாளை உங்களுக்கு இதே நிலைதான். எங்கள் அழிவு உங்களின் பேரழிவு. எனவே இயற்கையை போற்றுங்கள், மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கள், காட்டு வளம் பெருக்குங்கள், சுற்றுப்புறம் மாசடையாமல் பார்த்து கொள்ளுங்கள், எங்கள் வழி தோன்றல்களையாவது வாழ விடுங்கள். இதுவே நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியது ஆகும். நன்றி. மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தர மாட்டேன். மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தர மாட்டேன். தரமாட்டேன் சின்ன குருவிக்கு, மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன். Thank you.
நெல்லி மரம், தேக்கு மரம் காற்று மழையில் சாய்ந்து விட்டது. ஆனால் பலமில்லா வாழை மரம் சாயவில்லை. ஏனெனில் அது குட்டிக்குருவி தங்குவதற்கு இடமளித்ததால் கடவுள் அம்மரத்தை ரட்சித்தார். 1 ஏக்கர் பரப்பளவில் வளர்ந்துள்ள மரங்கள் 18 பேருக்கு ஒரு ஆண்டிற்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கிறது. எனவே நாம் மரங்களை அழிக்காமல் வளர்த்து நம் மாணவர்களுக்கும் மரங்களை வளர்க்க கற்றுக் கொடுத்து அப்துல் கலாமின் கனவை நிறைவேற்றி மழை வர அனைத்து துணை நிற்போம். ஜெயஹிந்த். The theme selected by us is preserve the ecology. Protection of animals and all living organisms was made integral to the ancient Indian way of life by reverence for certain animals as symbolic of protection for animals and living organisms in all forms. The ancient Indian, Hindu, Jain, Zoroastrian faith have made it integral to their faiths. In Buddhism, which is wedded to ahimsa, reveres all forms of life as sacred. In China, Japan, and Burma, Buddhist influences resulted in ban on cow killing and beef eating. In Thailand, Buddhists see the elephant as Buddha himself. In Sri Lanka, dogs are seen as sacred. With the integration of the animals and plants into the faith of the people through symbolism of select animals and plants, the ancient traditions have secured ecological protection through religion and culture. Now, we would like to go with some skaras. Ganesha, and cow is a symbol of Indians' care and devotion to all animals and other living forms. Rigvedic hymn speaks about the safety of cows as a symbol of wealth. The reverence towards the cow, the elephant, or tulsi, the samskaras which imprints a sense of higher duty in the young students to protect ecology. This cultural and spiritual approach build ecological sense and conviction in young Indians. Now, a skit before you. I am tell about story of Sibi Chakravarti. The Sibi Chakravarti was famous for his truthfulness, justice and keeping his words. The king of righteousness, Dharmaraj himself, decided to test the strength of character of Sibi Chakravarti. An eagle was after him and to escape from the clutches of chasing, Eagle the dove made frantic effort to hide somewhere. Seeing the king of the race, the frightened dove took shelter in his laps. The dove said, "O king, save my life. I have come under your shelter." The king had vowed to protect anyone who took his shelter. Thus the weak and deprived could not be exploited by the rich and strong. The king decided that even dress, animals and birds require protections and they as do human beings. The eagle said, "O king, if a single tear drops from your eyes, shall be constrained to accept you flesh as my food." The king agreed and called for the knives and the balance. In one pan of the balance, the dove was kept, and on the other side, a large chunk of flesh from the right leg of Sibi Chakravarti. But strange as it might seem, the ultimate sacrifice of Sibi Chakravarti was unparalleled in the history. The eagle and dove disappeared and their places should the king of righteousness, Dharmaraj, and the king Evans, the Indra, gods from the heaven showered flowers, perfume and praise on the king. Now our team members are going a skit before you. என்ன நடக்கிறது? என்ன பிரச்சனை? சொல்லுங்கள். காப்பாத்துங்க ராஜா, காப்பாத்துங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் அவரை பொறுத்து இருக்கு? ரொம்ப பசிக்கு நான் சேஸ் பண்ணே வந்தேன். காப்பாத்துங்க. இந்நாட்டில் நடக்கின்ற எல்லா உயிர்களுக்கும், மரங்கள், செடிகள், அனைத்து உயிர்களுக்கும் நான் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு என்ன வேண்டும் கூறுங்கள். எனக்கு அதுக்கு பதிலான கதை கொடுங்க. எனக்கு அதுக்கு பதிலாக டவுக்கு பதிலான கதையை கொடுங்க.
நான் தருகிறேன். என்னுடைய சதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு நான் கொடுக்கின்றேன். நீங்கள் எனக்கு சந்தோஷமாக தர வேண்டும். சந்தோஷமாக நான் சிரித்துக்கொண்டே என்னுடைய சதைகளை நான் உங்களுக்கு தருகிறேன். சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய உடலின் பாகத்தையே இழந்தார். ஆனாலும் புறாவின் எடைக்கு சமமாகவில்லை. The message is IMCP says Isa Vasam Idam Sarvam. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு வேண்டும். அன்பே சிவம். உயிர்களுக்கு தொண்டு செய்வது இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு ஒப்பாகும். நன்றி வணக்கம். As we all know, sustaining environment, there is a very big question of this hour. We have to sustain our environment. Sustain environment is nothing but the land as well as the plants, and it is said that reverence for rivers and Panchabhudam. Panchabhudam is land, water, air, vayu and other. And plants and animals are not resources but living things. So, David Graeber, he said, human happiness became cancer and a plague upon ourselves when we discriminate the human beings and the plants. Human beings must also be allowed. The saplings must also be given equal to humans, equal rights. This was also accepted by UNO. That is why environment have to be sustained. Now let's watch a video clipping. Now let's witness a skit.
சீக்கிரம் வாமா. அந்த கர்மத்தை கீழே போட்டு ஃபர்ஸ்ட் உள்ள வா. வந்து நிறைய வேலை இருக்கு, அது பாரு. நானும் வரேம்மா. இல்லடா கண்ணே, கொஞ்ச நேரம் அங்கேயே இரு. இங்க ஒரே பொல்யூஷனா இருக்கு. மாமா இங்க ஒரே சிகரெட் குடிச்சு ரூம் ஃபுல்லா புகையா இருக்கு கண்ணா. மா ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா. வெரி சாரி, நீ வரக்கூடாது கண்ணே. நீ எங்க இரு, ஒரு நிமிஷம் வரேன். தண்ணி குடுமா. இரு ஐஸ் வாட்டர் குடுங்க. இந்த பானை தண்ணியை குடி. இதுல இருக்கிற மகிமை உனக்கு எங்கேயாவது புரிஞ்சிருக்கா? ஒரு நாளாவது ஐஸ் வாட்டர் குடு, மினரல் வாட்டர் குடுன்னு அது எல்லா மினரல்ஸையும் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த தண்ணி வேணுமா உனக்கு? அப்படியா? இது அவ்வளவு நல்ல விஷயம் இருக்கா? ஆமா, பானை தண்ணியை குடிச்சு பாரு. கொடுங்க. ஆமா, தண்ணியை மட்டும் எப்பவுமே பழிக்க கூடாது. அது நமக்கு ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கோ. பாபா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க பாரு. ஹாய் ராஜா. ஹாய் சில்வர். ஹாய் ஜெயிஸ்கா. ஹாய் ஹாப்பி பர்த்டே ராஜா. என்ன பர்த்டே கிஃப்ட் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? சூப்பர் gift கொண்டு வந்திருக்கோம் ராஜா. என்ன இது துளசி செடியை கொண்டு வந்திருக்கீங்க? இத போய் சூப்பர் கிஃப்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு சூப்பர் gift தெரியுமா? இல்ல என்ன மெடிசினல் வேல்யூ இருக்கு உனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த துளசி செடிக்கு பதிலா ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழம் இது என்னது பேரிச்சம்பழம் மரம் இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெருசா கொண்டு வந்தீங்கன்னா என்னுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுவும் உனக்கு ஹெல்த்துக்கு நல்லது ராஜா. அந்த நீ கேக்குற அந்த பேரிச்சம்பழம், எலுமிச்சம்பழம், தேக்கு மரம் எல்லாம் நீ பெரிய வீடு கட்டினப்ப நான் கொண்டு வரேன். இப்போ உனக்கு இந்த சின்ன வீட்டுக்கு இந்த சின்ன செடி முதல்ல வளர்க்கணும். சரி, இதனால எனக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கும்? இது எதுக்காக கொடுத்துருக்கீங்க? நமக்கு இதோட நல்லதெல்லாம் தெரியுமா? ஒவ்வொரு செடியும் 8 மணி நேரம் தான் வந்து ஆக்சிஜனை வந்து நமக்கு கொடுக்கும். ஆனா இந்த துளசி செடி மட்டும் 16 மணி நேரம் நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. ஒரு மனுஷனோட வாழ்நாளுக்கு வேண்டிய ஒரு நாள் தேவையை ஒவ்வொரு நாளுக்கும் அது வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு? உடல்நலம் சரியில்லையா? துளசி இலையா? உங்களோட இந்த மாதிரி இருதல் சொல்லிக்கலாம். அது தவிர நம்ம வீட்டில் வந்து தினந்தோறும் அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து நமஸ்காரம் பண்ணி நம்ம வணங்குறதுனால உன்னோட உடம்புக்கும் எனர்ஜி கிடைக்கும். நீ பூமி மேலே வந்தனம் பண்ண மாதிரியும் இருக்கும். அது தவிர உன்னோட வீட்டில் சுற்றுச்சூழலை பாதுகாத்த மாதிரியும் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் இதில் இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் கேளு. சின்ன வயசுல பழக்கப்பட்டாதான் எதுவுமே அப்ப இது சாப்பிடுறதுனால எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இருமல் பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்துடும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா ரொம்ப நல்லது. அது அப்ப இதை நான் தினசரி சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா ரொம்ப நல்லது. அது மட்டும் கிடையாது, இப்ப உலகம் போயிட்டு இருக்க போக்குல குளோபல் வார்மிங், அதாவது உலக சூடுங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அந்த அதிகமாக இருக்கிற சூட்டை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்றதுக்கு இதால மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளை ஒவ்வொரு வீட்லயும் 10ஓ 5ஓ நம்மளோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சு தினம் போல நம்ம குடிக்கிற தண்ணியில வேஸ்ட் வாட்டர்னு கொஞ்சம் வச்சிருக்கோம் இல்லையா? ஸ்கூலுக்கு கொண்டு போவோமோ இல்லை எங்கேயோ போயிட்டு வரும், வேஸ்ட் வாட்டர்னு கொண்டு வந்து அனாவசியமா நம்ம சிங்க்ல கொண்டு போய் கொட்டுறோம். அதை இதுக்கு விட்டு வளர்த்து அப்புறம் போதும். நம்மளோட இடத்த நம்மளால கண்டிப்பா பாதுகாக்க முடியும். சரி ராஜா, இன்னைக்கு என்ன ட்ரீட்? உன் பர்த்டே ட்ரீட்? என்னுடைய பர்த்டேக்கு ட்ரீட் தானே. நான் இந்த மாதிரி பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா 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 அந்த ஹோட்டல்ல நிறைய இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு, அதுல எல்லாம் நீந்தலாம், விளையாடலாம். ஆமா, அங்க லாஸ்ட் என்னுடைய பர்த்டேக்கு அங்க தான் கூட்டிட்டு போன எல்லாரையும். ஓ, எனக்கு தெரியும். நான் வரல ராஜா லாஸ்ட் இயர்.
இல்ல இந்த டைம் அங்க உங்களை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு இருக்கேன். சரிப்பா, நான் கண்டிப்பா வரேன். அந்த ஸ்விம்மிங் பூல் தான் வேணாம்ப்பா, கோவிலுக்கு போலாம். நீங்க தான் சொல்லுங்க. கோயிலுக்குலாம் வேணாப்பா, ஸ்விம்மிங் பூல்லே போகலாம். அங்கதான் நல்லா ஜாலியா இருக்கும், தண்ணி நல்லா இருக்கும், சுத்தமா இருக்கும், இறங்கி விளையாடலாம். கோயில் இருக்கிற குளத்துல இருக்கிற தண்ணி பாசி நிறைய இருக்கும், அதுல மீன் இருக்கும், காலை வச்சா வழுக்கும். அதனால நான் கோயிலுக்கு வரல, நம்ம ஸ்விம்மிங் பூல்லே போகலாம். அப்படி சொல்லாதப்பா, கோவில் போனாதான் பக்தி அதுமா அன்னைக்கு நம்ம கோயில் போகலாம். அதனால அவனுக்கு இன்னைக்கு நம்ம ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். ஸ்விம்மிங் பூலுக்கு நம்ம எதுக்கும் போய்க்கலாம். கோயில் போகும்போது முதல்ல நம்ம கோவிலில் காலத்தை கையை தொட்டு கும்பிடும்போது பூமி வந்தாரமும் செய்யும். அதை விட்டுட்டு கோவிலில் தீர்த்தம் கொடுக்குறாங்க, முதல்ல என்ன பண்ணுறோம், தலையில் போட்டுட்டு கண்ணில் ஒத்திக்கிறோம். ஸோ அதனால நம்ம கங்காவந்தனம் பண்ண மாதிரி இருக்கும். அதனால பக்தி அதுமா இன்னைக்கு நம்ம கோயிலுக்கே போகலாம். சரி ராஜா, நீங்க உங்க அக்கா கலந்து ஆசீர்வாதம் வாங்கியா? இது பேர் ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம்னா வேற எப்படி பண்ணணும்? தம்பி குனிஞ்சி நல்ல காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணுப்பா. நான் சொன்னது உனக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா பழக்கமில்லாம இப்படி கீழே குனிஞ்சு விழுந்து கும்பிடுறதுனால என்னெல்லாம் நல்லது அப்படிங்கறது மட்டும் சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா நல்ல. இப்பதான் நீ ஒழுங்கான ட்ராக்கு வந்திருக்க. குனிஞ்சி பூமியை தொட்டு நீ முழு உடம்பையும் கீழே சாச்சுன்னு சாஷ்டாங்கமா ஒரு நமஸ்காரம் பண்ண பத்தியா? அப்போ இந்த பூமியில இருக்க எனர்ஜி, உன்னோட எனர்ஜி மொத்தமா ஒரு சைக்கிள உன்னோட எனர்ஜி உனக்குள்ளேயே இருக்கு, எனர்ஜி வீணாவும் போகல. இததான் பூமி வந்தனம் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சம்ஸ்காரம் இது இதெல்லாம் சொல்லு அப்படின்னாக்கா பழம்பட்டி, இது ரொம்ப கட்டுப்பட்டி அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை, இது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எனர்ஜி வீணாகாம நமக்குள்ள இருக்கிறதுக்காக பெரியவங்களால சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நமஸ்காரம்ன்றது இப்ப நீ பண்ண பத்தியா அப்படிதான் பண்ணணும், சரியா? சரி, நம்ம இந்த மாதிரி நம்முடைய பூமியையும் கங்கா வந்தனம் எல்லாம் பண்ணும்போது நம்மளோட எர்த் எவ்வளோ சுத்தமாக இருக்கும் உங்களுக்கே நல்லா இமேஜின் பண்ண முடியும். ஆனால் இந்த இமேஜினேஷனை 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம பாரதியார் ரொம்ப அழகாக பாடியிருப்பாரு. ஜஸ்ட் லிஸ்ட் ஹியர் தட் சாங். அங்கு துணில் அழகியதாய் நல் மடங்கள் சுய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தின் இடையில் போர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினில் தென்னை மரம் சுற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல நில ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும். என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வர வேண்டும். என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வர வேணும். காணி நிலம் வேண்டும், பரசக்தி காணி நிலம் வேண்டும். காணி நிலம் வேண்டும், பரசக்தி காணி நிலம் வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு டு இன்கல்கேட் ஃபேமிலி அண்ட் ஹியூமன் வேல்யூஸ் இம்பேக்ட். நாம் அனைவரும் அல்ல, ஒரு சிலர் மறந்துவிட்ட நற்பண்புகளை கற்றுக்கொள்ள நாம் அனைவரும் விருப்பப்பட்டு இங்கு வந்து தெரிந்து கொள்ளும் அமைப்புதான் இம்பேக்ட். இதனுடைய தீம் இந்த நற்பண்புகளை நம் குழந்தைகளிடம் திணிக்காமல் இயல்பாகவே நாமும் அதன்படி நடந்து பல்வேறு பயிற்சிகளின் மூலம் கொடுப்பதே இதன் நோக்கம். சம்ஸ்காரம் அனைத்து நற்பண்புகளையும் வளர்த்து கொள்ள எடுத்துக்கொள்ளும் பயிற்சியாகும். நம் பெற்றோர்கள் முன்காலத்தில் பாட்டி தாத்தா என்று கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். அதன் மூலம் நமது குழந்தைகள், அதாவது நாம் விட்டு கொடுக்கும் பண்புகளை நம்மை அறியாமலேயே நாம் வளர்த்து கொண்டோம். தவறு செய்ய பயந்து வாழ்ந்தார்கள். அதன் மூலம் தவறுகள் சமுதாயத்தில் தவிர்க்கப்பட்டது, கடமைகள் உணரப்பட்டது. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அவர்களது கடமைகளை செய்தார்கள். வளர்ந்த பிறகு குழந்தைகள்
அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தமது கடமைகளை செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் நாகம் வெள்ளிக்கிழமை அன்று புற்றுக்கு பால் வார்த்தார்கள். அதன் மூலம் நாகம் ஒரு உயிரினமாகவும் ஒரு வணங்கும் உயிராகவும் கருதப்பட்டது. பசு, காளை மாடு, ஆடு போன்றவைகள் பெரும்பாலான கிராமங்களில் வளர்க்கப்பட்டதன் மூலம் உயிர்களை பாதுகாத்தோம். துளசி மாடம் வைத்தார்கள். வீட்டிற்கு ஒரு முருங்கை மரம் வளர்த்தார்கள், வேப்ப மரம் வளர்த்தார்கள், தென்னை மரம் வளர்த்தார்கள். வீட்டுக்கு ஒரு தோட்டமும் அமைத்தார்கள். இதன் மூலம் தேவையான காய்கறிகளும் கிடைத்தது. வேலையை அனைவரும் பகிர்ந்து செய்தார்கள். ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். விட்டுக் கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். பெண் குழந்தைகளை தங்கள் வீட்டின் மகாலட்சுமியாகவே பாவித்து வாழ்ந்தார்கள். பாட்டி தாத்தா உடன் இருந்ததால் அவர்கள் கதைகளை கூறி குழந்தைகளை வளர்த்தார்கள். பெற்றோர்கள் அந்த வேலையை எடுத்துக்கொள்ளவில்லை. பாட்டி தாத்தாக்கள் எடுத்துக்கொண்டதால் பெற்றோர்களின் சுமையும் கொஞ்சம் குறைந்தது. ஆனால் அவர்கள் அதை கேட்டே வளர்ந்தார்கள். இந்த கதைகளின் மூலம் சமுதாயத்தில் நடந்த நல்ல விஷயங்கள் குழந்தைகளுக்கு கூறப்பட்டது. அதன் மூலம் குழந்தைகள் நல்ல விஷயங்களையே கேட்டும் பார்த்தும் இயல்பாகவே நல்லவர்களாக வளர்ந்தார்கள். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் என நமது முன்னோர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இதில் நாம் கூறும் அனைத்து நற்பண்களும் அடங்கி இருந்தது. நம் முன்னோர்களின் வாழ்க்கையும் நிறைவாகவே நன்றாகவே இருந்தது. இப்பொழுது உள்ள இந்த அவசர உலகில் நம்மை வழிநடத்த நிறைய குடும்பங்களில் பெரியவர்கள் உடனில்லை. அதனால் ஏற்பட்ட ஒரு குடும்ப சீரழிவை தான் இப்பொழுது நாடகமாக நடிக்க இருக்கிறோம். சமுதாயத்தில் பெரும்பாலான குடும்பங்களின் அவல நிலை இதுதான். அவனுக்கு சொல்லுங்க என்ன பிடிச்ச பேச்சு உள்ளது அதிகாரத்தனம். எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்பா அம்மா தான் சொல்லி தராங்களா? அப்பா அம்மா தான் சொல்லி தராங்களா அவனுக்கு? நேற்று ராத்திரி ஃபுல்லா அப்பா வந்து அம்மா அடிச்சுட்டே இருந்தாரு. நாங்க எவ்வளவு எப்படி தூங்க முடியும் எங்களால? பேசுறியா? நான் அப்படிதான் மிஸ். என் தம்பி ரொம்ப நல்லாவே போய் பாட்டுவீங்கல்ல. எல்லா பாகமும் பயன்படும். தீக்கு பயன்படும், இளநீர் பயன்படும், மட்டை பயன்படும். நானும் ஒரு நாளைக்கு பயன்படும். அட்வைஸ் ஏன்னா இப்படி பண்ற மிஸ்? சாரி மிஸ், சாரி மிஸ். ஏன் லேட் கேட்டா மிஸ் அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மா அடிச்சாரு மிஸ். நான் அடிக்கல
அப்பா அம்மா சொல்லக்கூடாதுடா. இங்க கவனிமா, சொல்ற கேளுமா. மாதா பிதா குரு தெய்வம் ஏசுட்டாங்க. மாதா பிதா நீ வீட்டில் இருக்கிறதா இங்க சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, ஒரு அன்னக்கார இருக்கு, அதுக்கிட்ட ஒரு தண்ணி பால் வச்சு அது பாலை தான் விட்டுட்டு இருக்கும். நம்ம குடும்பம் 1000 இருக்கும், உங்க குடும்பம் 1000 இருக்கும். ஆனா நீங்களுடைய செயல் என்ன எப்படி முயற்சி உன்னால முடிஞ்ச வரைக்கும் உங்க அப்பா அம்மாவை எப்படி கொடுக்கலாம், எப்படி அன்பால கொண்டு வரலாம், அன்பால எல்லாமே சாதிக்கணும். நீ தானே எப்படி என்ன முயற்சி எடுத்து உங்க அப்பா அம்மாவை காப்பாற்ற சரி பண்ணலாம். நீங்க என்ன பண்ண, டெய்லி உங்க அப்பா அம்மா கிட்ட போய் விழுந்து கும்பிடு. டாடி, நான் தான் உங்களுக்கு ரோல் மாடல், நான் தான் உங்களுக்கு உங்களை மாதிரி தான் நான் இருப்பேன், உங்களை மாதிரி தான் இருப்பேன். நீ சொல்ல 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 அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த ஸ்டேஜ் பாரு, கண்டிப்பா ஏதாவது ஒரு சிம்டம் தெரியும். சரிங்க மிஸ், நான் இன்னைக்கு போய் எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன் மிஸ். கண்டிப்பாக செய்கிறேன் மிஸ். நாளைக்கு வந்து சொல்லியா? லேட் இல்லாமல் கரெக்டாக வந்துடுவேன் மிஸ். நான் டெய்லி கேட்பேன். கண்டிப்பாக மிஸ். சாரி மிஸ். காட்சி 3. மாணவர்கள் இப்பொழுது இளைஞர்களாக வளர்ந்து விட்டார்கள். அதில் ஒருவர் நல்லதொரு இளைஞராகவும் மற்றொருவர் சமுதாயத்திற்கு சீர்கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு இளைஞனாகவும் வளர்கிறார். இனி நாட்டாம நான் நல்லா வளர்ந்துட்டேன். தெரியுதா என்ன யார் அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? தம்பி, நீ மணி பையன் தானே? நீ எங்க அப்பா. இந்த சின்ன வயசுல இப்படி குச்சி குட்டி ஏப்பா உன்னை நீயே கேட்ட? எங்க அப்பா அடிக்கடி சொல்வார், நல்ல குடிமகனா இருக்கணும். எங்க மிஸ்ஸும் சொல்லுவாங்க, நல்ல குடிமகனா இருக்கணும் நாட்டுக்குன்னு. அது அப்படியே செயல்பட்டு இருக்க வாழ்க்கையில. தம்பி, ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நீ மணியோட சின்ன பையன் தானே? ஆமாங்க ஐயா. அப்பதான் உங்க அண்ணனை பார்த்தேன், குடிச்சிட்டு போயிடான். நீ இவ்வளவு நல்லவனா இல்லையாப்பா? எப்படிப்பா? எங்க டீச்சர் சொல்லி கொடுத்துட்டாங்க ஐயா. குரு, மாதா, பிதா, குரு இவங்க 3 பேரும் கடவுளுக்கு சமம் அப்படின்னு. அவங்கள இதுல அதித்தி கூட யாராவது பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதமும் இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வருவோம்னு. எங்க அண்ணா எவ்வளவோ சொன்னோம், எங்க அப்பாவை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டாங்க. நானும் எங்க அப்பாவை தான் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டேன். ஆனா எங்க அண்ணா எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரோல் மாடலா எடுத்துட்டாங்க. நான் எப்படியெல்லாம் எங்க அப்பா மாதிரி வளரக்கூடாது, என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னா ஒரு நாளும் எங்கள் அம்மாவை வந்து அவங்க அடிக்கும்போது எங்கள் அம்மா படுற கஷ்டத்தை பார்க்கும்போது இனிமே அந்த மாதிரி யாருக்கும் இருக்கக்கூடாது, நான் நல்லா படித்து எங்கள் அம்மாவை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேங்கய்யா. முன்னாடியெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருக்கும்போது எங்களுக்கு இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எங்கள் பெரியப்பா இருந்தாங்க, எங்கள் அத்தை இருந்தாங்க, எங்கள் பெரியம்மா இருந்தாங்க. எல்லாரும் எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா குடிச்சிட்டு சண்டை போட்டு எங்களை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், நான் நல்லா படித்து எங்கள் அம்மா பட்ட கஷ்டம்லாம் போகிற மாதிரி அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையே. நல்லது தம்பி. உங்க அண்ணன் வந்து உங்க அப்பாவுடைய கெட்ட பழக்கத்தை பார்த்து தான் ரோல் மாடலா எடுத்துக்கலாம். நீ வந்து உங்க அப்பாவுடைய நல்ல பழக்கத்தை ரோல் மாடலா எடுத்துக்க. ஆமாங்கய்யா, எங்கள் ஸ்கூலில் வந்து IMCT அப்படின்னு ஒரு அமைப்போட ட்ரைனிங் ஒன்று கொடுத்தாங்க. அதில் எங்கள் டீச்சர் என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதில் மாதா, பிதா, குரு, தெய்வம், ஆச்சாரிய வந்தனம், மாத்ருபிதா வந்தனம் இது எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது எதையும் எங்களுக்கு வலுக்கட்டாயமாக இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கல, நாங்களே ஆசையாக விருப்பப்பட்டு ஒவ்வொருத்தரும் அதில் சேர்ந்து கற்றுக்கிட்டோம். அது மூலமாக கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் எல்லாமே. சந்தோஷம் தம்பி. நீ இது போல உன்னுடைய நல்ல பழக்கத்தை நீ மட்டும் வைத்திருக்காம மற்ற 4 பேருக்கு சொல்லி அவங்களையும் நல்லவர்களா மாற்ற இது பண்ணு. கண்டிப்பாங்க ஐயா. தேங்க்யூ. மாதா, பிதா, குரு அவர்களை எப்படி வணங்கி வழிபட வேண்டும் என்பதை பாடலாக பாட வருகிறார்கள் நமது தோழிகள். மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதாவினை போற்றி மலரடி நீ தினம் தொழுவாய், தொழுதால் நன்மை
கிடைத்திடுமே பல கோடி, கிடைத்திடுமே பல கோடி, மண்ணுலகில் என்றும் நலமாய் மங்காத புகழோடு வாழ மலர்பாதம் நீயும் தொழுதால் மங்காத புகழை பெறுவாய், நீயும் மங்காத புகழை பெறுவாய். மாதாவின் சொற்படி நடந்து அவர் மனம் மகிழும்படி வாழ்ந்து மகத்தான பணிகளை செய்து மலரை போல் மனம் பெற்று வாழ்வாய், நீயும் மலரை போல் மனம் பெற்று வாழ்வாய். ஆசிரியன் அன்பான அறிவுரை அவனியில் நீயும் தான் மதித்து அறிவோடு பணிகளை செய்தால் ஆற்றலுடன் என்றுமே வாழ்வாய், நீயும் ஆற்றலுடன் என்றுமே வாழ்வாய். மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். நன்றி. The theme that we have taken is foster woman honor, and the symbols for this theme is Kanya Vandanam and Suvasini Vandanam, and this we are going to depict this samskara through a small skit. The samskara that we are going to depict is respect for girl children and motherhood. So let us see this samskara through this depict. யாமினியின் வீடு, யாமினியின் தாயார் மற்றும் யாமினி மற்றும் அவளுடைய தம்பி. நிறைய வேலை இருக்கு. உங்க அப்பாவுக்கு தோசை சுடணும், சாப்பாடு கட்டணும், அவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு. நீ கூட வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சும்மா இருக்கேன், காலையில இருந்து எவ்வளோ வேலை. நாளைக்கு நான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவேன். உமன் பத்தி ஓடிடுவாமா, நிற்க மாட்டாங்க. அவன் செய்ய மாட்டான். அவன் ஆம்பளை பையன், அவன் வந்து சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுவானா? நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆம்பளை பையன் பேசாதம்மா. ஏன் செய்யக்கூடாதம்மா? நான் மட்டும் தான் செய்யணுமா? நான் கூட தான் படிக்கிறேன். நானும் தான் நாளைக்கு வேலைக்கு போவேன். ஒன்னாலே செய்ய முடியல அவனே இருக்கு. அப்படிலாம் கிடையாதுமா. அவன் தோசை சுடுவான், அவனும் வேலைக்கு போவான். நானும் தோசை சுடுவேன், நானும் வேலைக்கு போவேன். அதனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்போ பாரு புக்கு வச்சுட்டு படிக்கிறேன் பிஹெச்டி பண்ணுறேன். பொம்பளை பற்றி இந்த பிஹெச்டி பண்ணுறா. வீட்டு உள்ள ஒரு வேலை செய்யறது இல்லை. அதுக்கு தான் நீ இருக்கல்லம்மா. பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி படிக்கிறேன்ட்டு இல்லை, நான் உன்னை போய் எழுதுக்கிறோம்மா. நீ கேளு. அம்மா அப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க, நீ கேட்குறியா? அப்பா வந்து அயனுக்கு பேண்ட் ஷர்ட் கொடுத்துருக்காரு, சீக்கிரம் வாங்கிடுவாரு. நீ எப்ப பாரு ஒரு செல்போனை வச்சுட்டு ஃப்ரெண்டோட பேசணும். எஸ்கே போனோமா, முடியுமா? ஓடிடுவோம்மா, வேலை செய்ய மாட்டாமா. 2 குழந்தைகளால எனக்கு உபயோகமே இல்லை. தப்பு. போமா, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் பார்க்குறேன். போமா. யார் வந்திருக்காங்க? வைக்கலையா? அதை பத்தி நினைப்பே இல்லை. வீட்டில் ஒரே வேலை. பொருள் ஆரம்பிச்சிச்சா? அப்படியா? நீ அம்மாவோட கொழுப்பு வாமா. யாமினி வந்தவங்களுக்கு குங்குமம் கொடுமா? குங்குமம் வச்சுட்டா இன்னும் லட்சணமா இருப்ப. தேங்க்ஸ்.
நீ மட்டும் நல்லா தெரியும் கூட மன போய் அதை பண்ண நீங்க மாடனா இருக்கீங்க, நீங்க குங்குமத்தை வச்சா இன்னும் அழகா இருப்பீங்க. ஆனா நீங்க வேணாம் நினைட்டீங்க. பாரு, வீட்டு வேலை தான் ஒன்றும் செய்யல. அட்லீஸ்ட் ஆண்டி வந்து கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வீட்டுக்கு நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. எனக்கு வீட்டுல ரொம்ப வேலை இருக்கு. அங்க போய் இது பண்ணாதுன்னு சொல்லக்கூடாது. கொடுக்க பிரசாதம் சாப்பிட்டு நானும் அவங்க வந்துடுவோம். நல்ல பேரு வீட்டுல தான் கெட்ட பேரு, வெளியில போயிடாத நல்ல பேரு. இன்னைக்கு பாருமா நம்ம யாரும் உஷாவின் வீடு, உஷாவின் சகோதரிகள் மற்றும் அவருடைய பெண். உஷா, மாவெல்லாம் கட்டிட்டியா? கோலம் போட்டியா? விளக்கு ஏற்றிலே குழந்தை கொண்டு உட்கார ரெடியா இருக்குங்கக்கா. விளக்கு ஏற்றலாமா? விளக்கு ஏற்றுமா. வா யாமினி, ராமஜென்மலாம் வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க. பூஜை ஆரம்பிச்சிருமா உஷா? நீங்க போட்டீங்கன்னா இன்னும் அழகா இருக்கீங்க. ஏற்கனவே அழகா இருக்கீங்க, இன்னும் அழகா இருக்கீங்க. ஆண்டி, ஆயுத பூஜை கேள்விப்பட்டிருக்கேன், விஜயதசமி கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் தீபாவளி பண்டிகையோடு கேட்டிருக்கேன். இது என்னது கன்னியா பூஜைன்னா? அப்படி கேளு தம்பி. கன்னியா பூஜை அப்படின்னு சொன்னா கன்னி பண்ண சின்ன பசங்களை உட்கார வச்சு நம்ம பண்ற பூஜை தான் கன்னியா பூஜை. அந்த கன்னியா பூஜை நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த நவராத்திரி தான் இந்த 9 நாள்லயும் நம்ம என்ன பண்றோம்? சக்தி வழிபாடு பண்றோம். சக்தினா யாரு? பெண்கள் தான் சக்தி. அந்த 9 நாட்களும் 3 பேரா லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்க்கையை நம்ம என்ன பண்றோம்? வழிபடுறோம். இப்போ வழிபடுறது எதுக்காக நம்ம இதை செய்யறோம் அப்படின்னா, பெண்களை இப்போ எல்லாரும் ஒரு போக பொருளாக தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் சக்தி இருக்குன்னு சொல்லி நாம அவங்களை எப்படி மரியாதை பண்ணா அதை பார்க்குற ஆண் மனசுலையும் பிறர் மனசுலையும் என்ன இருக்கும்? பெண்ணை பற்றிய ஒரு உயர்ந்த மனப்பான்மை வளரும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க? பெண்ணை மதிப்பாங்க, சக தோழியா நினைப்பாங்க. அதற்காகத்தான் இதை வந்து நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இப்போ உனக்கே இதை பண்ணும்போது நம்ம தங்கச்சிக்கிட்ட ஒரு டிவினிட்டி இருக்குன்னு உனக்கு ஒரு மனசுல தோணுதா? இப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், யாமினி இதை நீ பண்ணும்போது உன் மனசுல என்ன தோணுது? உண்மையிலேயே ரொம்ப பெரிய சேஞ்ச் ஃபீல் பண்ணுறேன். முக்கியமாக நான் அமைதியாக ஃபீல் பண்ணுறேன். அப்போதுக்கும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் அமைதியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஒரு டவுட் நன்றி, நீங்கள் எப்படி இதெல்லாம் சொல்கிறீங்க? உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்கு மட்டும் என்ன அவ்வளோவா தெரியுமா என்ன? நான் ஒரு 2 நாள் முன்னாடி IMCT அப்படின்னு அவங்க ஒரு அந்த பண்பாட்டு கலாச்சார முனைவு பயிற்சி பட்டறைக்கு போயிருந்தேன். நான் கூட அடிக்கடி இந்த பூஜையெல்லாம் கலந்துட்டு வெத்தலை பார்க்கலாம் வாங்கினா எதுக்குன்னு எனக்கு தெரியாது. அவங்க தான் பெண்களுக்குள்ளே இவ்வளோ சக்தி இருக்குன்னு சொன்னாங்க. நாம இன்னும் இதுதான் இப்போ தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறான்னா, உங்கள் அம்மாவை பார்க்குறாங்க, உனக்கு என்ன பாடம் காய்கறி வெட்டும் போதே பாடம் சொல்லி தருவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஆசிரியர். உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது நிதி நெருக்கடினா ஏதோ தன்னுடைய நகையை கொடுக்குறாங்க. அப்பா அவங்க ஒரு நிதி அமைச்சர். உங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ரொம்ப தீர்க்கிறாங்க. MBA படிச்சிருக்காங்க, அந்த மேலாண்மை கொண்டு வராங்க. ஒரு மந்திரியா நிதி அமைச்சரை என்னென்னமோ பண்ணுறாங்க. நம்ம கூட உழவர் அந்த சக்தியை நம்ம இன்னைக்காக நினச்சிருக்கோமா? நீ இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது ஏதோ உங்கள் அம்மாட்ட எவ்வளோ இருக்குது உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா இதெல்லாம் எடுத்து பேசதான் நினைப்பேன். ஆனால் இன்னைக்கு இதை பண்ணும்போது தான் சொல்கிறேன், அம்மா சொன்னது எவ்வளோன்னு தோணுது. இப்போ உனக்கு உங்கள் அம்மாவை பற்றி மதிப்பீடு என்ன உன் மனசில்? இதெல்லாம் நான் அம்மாவை மதிக்காமல் ரொம்பவே எடுத்து பேசிட்டேன். ஆனால்
ஆனால் இன்னைக்கு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இதுக்கப்புறம் எப்பவுமே அந்த தப்பை பண்ண மாட்டேன். அம்மா இல்லாமல் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக பேரண்ட்ஸை மதிக்கணும். நாட் ஒன்லி பேரண்ட்ஸ், எத்தனை பொம்பளைங்க விமன்ஸ் அவங்க இல்லாமல் எதுவுமே கிடையாது, பூமியே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நான் இன்னிலேருந்து அம்மா மூலயமா நான் முதல்மா எல்லாருமே நானுங்க கண்டிப்பாக எல்லாருமே நம்ம மதிக்கணும். நீ என்ன பண்ற, வீட்டுக்கு போனவொடனே உங்க அம்மாக்கே தெரியக்கூடாது அவங்கள நம்ம எவ்வளோ, அதாவது எந்த வேலையும் செய்யாமல் இருக்கோம், அவங்க மனசு எவ்வளோ புண்பட்டுருக்கோம், அவங்களுக்கே அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி தர மாதிரி அவங்களே உட்கார வச்சு அதுக்கு சுவாசினி பூஜை, அது சுமங்கலி பெண்களுக்கு பண்றது. இது ஒரு கன்னியாகும் சின்ன குழந்தைங்க பண்றது. அதை நீ பண்ணிப்பாரு. அவங்க உள்ளம் குளிர்ந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணா போதும், நீ இன்னும் வாழ்க்கையில மென்மேல் பல வளங்களை பெறுவார். செய்வியா யாமினி? சரிடா, தேங்க்ஸ். அம்மா யாமினி என்ன இப்படி இருக்க? என்னாச்சு உனக்கு? புடவை இதெல்லாம் கட்டிட்டு நான் எங்க நம்ம வீட்டில் தான் இருக்கேனா, வேற எங்கேயாவது இருக்கேனா? நான் எனக்கு வீட்டு சமையல் உள்ளே இருந்து எனக்கு எதுவுமே கனவா இல்லை நனவா இது? யாமினி தான் பண்றாளா இது? ராமதான் என்னாச்சு உங்களுக்கு? போயிட்டு அந்த ஒரு 10 நிமிஷத்துல இவ்வளோ மாற்றம் இருக்கு. என்னது இது? எனக்கு ஒண்ணுமே புரியல, தலை சுத்துது. இது மட்டும் கிடையாதுமா, இதுக்கப்புறம் நாங்கள் இப்படிதாம்மா இருக்கோம். நான் என்னன்னு நினைச்சோம், நான் பிஹெச்டி பண்றேன் அது பண்றேன்னு இது வீட்டில் இருக்க ஒண்ணு தெரியாம நான் வெளில ஏதோ தேடிட்டு இருக்கேம்மா. இப்போதாம்மா நான் அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேம்மா. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தினது யாரு? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க தெரியாத பல விஷயத்தை நம்ம ஐஎம்சில கத்துக்கிறோம் இல்லையா, அதை நாம என்னோட நான் நிறுத்திக்கூடாது, உங்களுக்கு சொல்லணும். நீங்களும் கூட சக தோழிகளுக்கு சொல்லி எல்லாரும் இதில் கலந்துக்கிட்டு இதோட பயனை அனுபவிக்க கற்றுத்தரணும். ஒரு நிமிஷமா, நான் ரொம்ப நேரம் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேம்மா, அந்த போய் நம்ம கேட்கவே இல்லைம்மா. ஆமாம்மா, இப்போதாம்மா எனக்கு எப்படி எனக்காக கேளுமா, ஒரு 7 வாட்டி ப்ளீஸ்மா, எனக்காக கேளுமா. இது ஒரு நிமிஷம் கேட்குறியாம்மா? கேளுமா. The strength of a woman is having faith in God, for she knows God is the only one that has her back, helping others when they are in need, always there to take the lead. Suffering hard times not for long, because her will is very strong. The strength of a woman we will always know, because her strength will always show. Thank you. Without protecting women's honor, family and society will disintegrate. I trust IMCTF. As teachers, our role is very important to save our motherland. Hats off to IMCTF. Thank you. இதுவரையே நானும் என்னோட நண்பர்கள் கூட பெண்களை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்திருக்கோம். இன்னிலிருந்து பெண்களை மதிக்கணும் அப்படின்னு இதன் மூலியமா தெரியுது. ஆணின் பெருமை பெண்மை, பெண்ணின் பெருமை தாய்மை, பெண்ணே மனிதனின் உத்வேக சக்தி, பெண்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம். ஊக்குவிக்க ஆள் இருந்தால் இன்று ஊக்குவிப்பவன் கூட நாளை தேக்குவிப்பான். ஒவ்வொரு ஆணின் வெற்றியிலும் கண்டிப்பாக நிச்சயம் ஒரு பெண் இருப்பார். இதற்கேற்றாற்போல் இப்பொழுது வாழும் கன்னியாகுமரியில் முருகன் என்பவர் வாழ்ந்து வருகிறார். அவர் திருமணமானது முதல் இன்று வரை சமூக சேவை பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு அவருடைய மனைவியே முதல் காரணம். 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று பாடிய பாரதியார் பெண் விடுதலையை, பெண் அடிமை, அவரும் முதல்ல ஆரம்ப காலத்தில் பெண் அடிமையாக தான் வச்சுட்டு இருந்தார் அவரோட மனைவியை கூட. நிவேதிதையை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைய அவரோட மனைவியை எங்கள் நாட்டில் இப்படி தான் இருப்போம், பெண்கள்லாம் வீட்டோடு இருந்தால் போதும் என்ற நிலைமையில தான் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் அவரும் மாறினார். அடுத்து ஏடுகளை தொடாமல் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த நிலை மாறி
பெண்கள் செல்லாத இடமில்லை, படிக்காத படிப்பில்லை, செய்யாத தொழிலில்லை என்ற நிலையையும் புதுமை பார்க்கின்றன. சர்வதேச அளவில் அதிகாரமிக்க பெண்களின் பட்டியலில் இந்தியாவை சார்ந்த பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் 2ஆம் இடத்தையும், ICICI வங்கியின் செயல் அதிகாரி சாந்தா 5வது இடத்தையும் பெற்றுள்ளார். இவர்களும் பெண்கள் தான். பெண்களால் எந்த ஒரு செயலையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். பெண்மையை போற்றோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். The theme is instill patriotism. Samskaram is a reverence for nation and national war heroes. The symbol is Bharat Mata Vandanam and Paramveer Vandanam. In the Indian context, there is a confluence of the idea of divinity, values and nation. Outside this ancient land, there is no place for Sanatana Dharma. Without a strong nation, no one would be safe. So we must build a strong nation to live here safe and happily. So we must inculcate our children, students and other peoples about the value of our nation and how to protect our nation. I am going to say the reverence through samskara. The theme of instilling patriotism is imparted through the samskaram of reverence for the motherland, symbolized by Maradamada Vandanam, reverence for great warriors who have given their lives for the motherland by Paramveer Vandanam. Bharadamada and her great heroes symbolize the national soul. Namaste to one and all to present here. இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஸ்கிட் எல்லாமே பேசி தான் பார்த்துருக்கோம். இட்ஸ் அ மைண்ட் ஷோ. Just you can go through with this. Bharat Mata as a symbol of India's national food. Bharat Mata or Mother India is the national personification of India as the mother goddesses depicted as holding Indian national flag, sometimes accompanied by a lion. This became the most effective symbolism which drew the freedom movement. This depicted India as mother and brought the concept of India into the heart of all the Indians. The image of Bharat Mata formed and grew with the Indian independence movement of late 19th century. Not a security force application. Yes, sir. वो रहते हैं हर पल मुस्तैद, दिन के 24 घंटे, साल के 365 दिन, हफ्ते रेगिस्तान में चौकसी पर, सब जीरो टेम्परेचर्स में बर्फीली चोटियों की निगरानी करते, बेरहम दलदल के बीच रास्ता बनाते, घने जानलेवा जंगलों को चीरते, 2,50,000 men and women soldiers पहरेदारी कर रहे हैं 6,500 किलोमीटर जमीन, आसमान और समंदर की। ये है इंडिया के फ्रंटलाइन गार्डियंस, वाटरमैन, जिनके कंधों पर है एक बेहद अहम जिम्मेदारी टू प्रोटेक्ट इंडियाज बॉर्डर। Meet the men and women of border security force. वो लोग जो है इंडिया की फर्स्ट लाइन ऑफ डिफेंस। பாரத மாதா என்பவர் நாம் அனைவருக்கும் தாய். இவளிடம் இந்து, கிறிஸ்துவன், முஸ்லிம் என்று பாகுபாடு இல்லை. ஏனெனில்
நம் நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு. இதுவே நம் நாட்டின் சிறப்பு. அனைவரும் மதத்தால், மொழியால், கலாச்சாரத்தால் வேறுபட்டிருந்தாலும் இந்தியன் என்பதில் நாம் அனைவரும் சமம். ஆனால் இதை உணராத இந்த மக்களோ நம் பாரத தாயை தங்களின் விருப்பம் போல் மாற்றி வழிபடுவதால் தங்களுக்குள் ஒற்றுமையை இழக்கின்றனர். இதோ உங்கள் முன்னால். முதலில் ஒரு இந்து பாரத தாயை வணங்க வருகிறான். அவன் தன் சார்ந்துள்ள பெண் தெய்வத்தின் உருவத்திற்கு ஒத்துப்போகும் வரையில் நம் பாரத மாதாவை மாற்றி அமைக்கிறான். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. காட்சி 2. பின்பு ஒரு கிறிஸ்துவன் வருகிறான். அவன் பாரத தாயை தன் மத தெய்வமான இயேசு கிறிஸ்துவின் உதவியில் மாற்றி அமைத்து வணங்க வழிபடுகிறான். காட்சி 3. இதனைத் தொடர்ந்து ஒரு முஸ்லிம் வருகிறார். அந்த பாரத மாதாவை முஸ்லிம் வணங்கும் வழிபாடுக்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைக்கிறார். ஒவ்வொருவரும் தங்களின் தெய்வத்தின் வடிவில் மாற்றி அமைப்பதால் இவர்களுக்கு சண்டை ஏற்படுகிறது. இந்த ஒற்றுமையின்மையை கண்டு கொண்ட ஆங்கிலேயர் இவர்களிடம் பிரித்தாளும் கொள்கையை கடைபிடிக்க முயன்றார். ஆனால் காந்தியடிகளின் ஒருங்கிணைப்பின் பேரில் அனைவரும் ஒன்றிணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தனர். அந்நிய சக்தியை நம் நாட்டில் ஊடுருவாமல் பார்த்துக் கொள்வது இந்தியராகிய நம் ஒவ்வொருவரின் கடமை. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரத மாதாவிற்கு ஜெய். The moral of the story. கூடியிருந்தால் கோடி நன்மை. Unity we stand, divide we fall. भगवान सबका मालिक एक है. हिंदू मुस्लिम ईसा आदि मनुष्यों को सबका मालिक एक ही है. वंदे मातरम, वंदे मातरम. Vivekananda on Bharat Mata. In India, the mother is the center of the family and our highest ideal. She is to us the representative of God, as the God is one of the mother of the universe. दोस्ती का हाथ बढ़ाया था। पाकिस्तान खंजर को भी तैयार कर रहा था। कभी पाँव घुसका थी, कभी दाखिल हो चुकी थी। हमारी जो हुआ उसने की गाथा। Paramveer Vandanam. The Paramveer Chakra is the highest honor for the greatest act of bravery and sacrifice. The award was instituted after India became free. Most of the award is laid down. They lived in the cause of the motherland and were posthumously awarded the Paramveer Chakra. The first Paramveer Chakra to be awarded with the Paramveer Chakra was Major Sonat Sharma, who fought till the last round and last man to stay off the Pakistani army from capturing Srinagar and died in the defense on his motherland. Thank you. And you can relax and see this video. Namaste. And you write this down because this is something we're going to be using every Sunday from now on. In
Men, I need you to get it. Ladies, I want you to get it, but especially I want my men and boys to get it. N-A-M-A-S-T-E. That's a Hindu term. Namaste. Say that. Say it again. Namaste. Jerome means the divinity within me salutes the divinity within you. Y'all missed it. Namaste means the divinity within me salutes the divinity within